யுத்தம் செய்து பந்துக்களையும் மித்திரர்களையும் கொல்வது பாபமல்லவா என்பது அர்ஜுனனின் கேள்வி. நமக்கும் அர்ஜுனன் கேட்பது நியாயம் போலத்தான் தோன்றுகிறது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே இதற்கு வேறு விதமாக விடை தந்திருக்கிறார். உலகத்தின் பார்வைக்கு ஒரு காரியம் கெட்டதாக கொடுமையாக தோன்றலாம். ஆனால் அதனால் மட்டும் அது பாபமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. உலகத்தின் சேமத்துக்காகவே கொடுமைகளை கூட செய்ய வேண்டி நேரலாம். அப்போது அதில் பாவம் இல்லை. இதுதான் பகவான் தருகிற பதில். அப்படியானால் எது பாப காரியம், எது புண்ணிய காரியம்? இதற்கும் பகவான் பதில் சொல்கிறார். ஆசையினாலோ துவேஷத்தினாலோ செய்கிற காரியங்கள் தான் ஒருத்தனை பாபத்தில் தள்ளுகின்றன. ஆசையும் துவேஷமும் இல்லாமல் லோக சேமமாக செய்கிற காரியங்கள் எத்தனை கொடுமையாக தோன்றினாலும் அதெல்லாம் புண்ணியமானவைதான். இதுதான் கீதை தருகிற பதில். சாஸ்திரங்கள் நம்மை எல்லாம் இப்படித்தான் இது இதை செய் என்கிற விதிகளாலும் இது இதை செய்யாதே என்ற நிஷேதங்களாலும் கட்டி போட்டிருக்கின்றன. அவற்றால் நமக்கும் நன்மையே, லோகத்துக்கும் நன்மையே. அந்த சாஸ்திர பிரகாரமே நாம் காரியம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அடித்து சொல்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா காரிய வியவஸ்தி தௌ என்கிறார். எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சயிப்பதில் சாஸ்திரமே உனக்கு பிரமாணம் என்று அழுத்தமாக சொல்கிறார். அவனவன் தன் மனம் போனபடி முடிவு பண்ணாமல் சாஸ்திரப்படியே கர்மம் செய்ய வேண்டும் என்கிறார்.